வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவி ஒவ்வொரு மாதமும் அடுத்தடுத்து புதிய சீரியல்களை லான்ச் பண்ணிட்டு வந்தாங்க. மகராசி சீரியலுக்கு பிறகு புதிய சீரியலை சன் டிவி லான்ச் பண்ணலை. இந்த நிலையில் சன் டிவியில் புதிய சீரியல்கள் வெளிவருமாங்கிறது இப்போ டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் சன் டிவியில் விரைவில் வெளிவர இருக்கும் சீரியல்னால் அது ராதிகாவின் புதிய சீரியல் மற்றும் இனியவள் சீரியல் தான். இது சன் டிவி தரப்பிலிருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. சன் டிவியில் விரைவில் வெளிவர இருக்கும் இனியவள் சீரியலில் இப்போ புதுசாக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இனியவள் சீரியலோட டைட்டில் மாற்றப்பட்டிருக்கு. இனியவள் சீரியலோட டைட்டில் மாற்றப்பட்டதை பற்றியும் இந்த சீரியலோட ஒரு சில அப்டேட்டுகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக இனியவள் சீரியலில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீரியலில் ராகுல் ரவி, பிரியங்கா மற்றும் வந்தனா முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. இனியவள் சீரியலை இப்போ சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. இதனைத் தொடர்ந்து இந்த சீரியலோட டைட்டிலும் மாற்றப்பட்டிருக்கு. இனியவள் சீரியலோட டைட்டில் சாக்லேட்னு மாற்றப்பட்டிருக்கு. மலையாளத்தில் ஒளிபரப்பாகி வரும் சாக்லேட் சீரியலின் தமிழ் ரீமேக்காக உருவாகி வரும் சீரியல் இனியவள். மலையாளத்தை போலவே தமிழ் மொழியிலும் சீரியலோட டைட்டில் சாக்லேட்னு மாற்றப்பட்டிருக்கு. சீரியலோட டைரக்டர் மாற்றப்பட்டதற்கு பிறகு இப்போ டைட்டிலும் மாற்றப்பட்டிருக்கு. சீரியலை ஆரம்பத்தில் சுலைமான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தப்ப சீரியலுக்கு இனியவள்னு டைட்டிலை வச்சு ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு சீரியல் ரொம்ப டிலே ஆனதால் சுலைமான் பாதியிலேயே சீரியலில் இருந்து விலகிட்டார். சுலைமானுக்கு பிறகு சுரேஷ் கிருஷ்ணா சீரியலை டைரக்ஷன் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு சீரியலில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தார். வாணிராணி சீரியலில் அகிலாண்டேஸ்வரிங்கிற வில்லி கேரக்டரில் நடித்த பிரியாவை சீரியலில் முக்கியமான கேரக்டரில் கொண்டு வந்தார். சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வர ராகுல் ரவியோட கால்ஷீட் பிரச்சனை இருந்துச்சு. ராகுல் ரவி மலையாளத்தில் சாக்லேட் சீரியலில் இருந்து விலகிட்டதால் இனி கால்ஷீட் பிரச்சனையும் இல்லை. இப்படி சீரியலில் தொடர்ச்சியாக ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. சன் டிவியில் ராதிகாவின் புதிய சீரியல் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் இனியவள் சீரியலை லான்ச் பண்ண போகிறாங்க. இது ராதிகா மேடத்தோட ரசிகர்களுக்கு சந்தோஷமான அப்டேட்டாக தான் இருக்கும். சன் டிவியில் அடுத்ததாக இனியவள் வருமா இல்லை ராதிகாவின் புதிய சீரியல் வருமானு ஆடியன்ஸ் டவுட்டில் தான் இருந்தாங்க. இப்போ அதுக்கான பதிலும் கிடச்சிருக்கு. மாற்றங்களோட தொடர்ச்சியாக இனியவள் சீரியலோட தயாரிப்பு நிறுவனமும் மாற்றப்பட்டிருக்கு. அழகு மற்றும் கல்யாண பரிசு போன்ற சீரியல்களை தயாரித்த விஷன் டைம்ஸ் நிறுவனம் தான் இனியவள் சீரியலை தயாரிக்கிறாங்க. ரீசெண்டாக இனியவள் சீரியலோட டைட்டில் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் மாற்றப்பட்டிருக்கு. ராசாத்தி சீரியல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதனோட டைட்டில் மாற்றப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து விரைவில் வெளிவர இருக்கும் இனியவள் சீரியலோட டைட்டிலும் சாக்லேட்னு மாற்றப்பட்டிருக்கு. சாக்லேட்னு டைட்டில் மாற்றப்பட்டதற்கு பிறகாவது சீரியல் சீக்கிரமே ரிலீஸ் ஆகுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.